வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் நம்ம இளவரசனோட குளிர் காய்ச்சலுமே அப்புறம் ட்ராமா ஆர்டிஸ்ட்டு ஃபேமிலி பற்றி தான் பேச போகிறோம். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது எங்களுக்கு குளிர் காய்ச்சலுங்க, அதனால ஒரு 11 நாள் வீடியோ போட முடியல. எங்கள் மனைவி பார்த்துக்குங்க, எங்கள் மனைவி மாதிரி ஒரு ஆக்டரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அம்மாவை என்னமோ ஐசியூலேருந்து கூட்டிகிட்டு வர மாதிரி காதை பொத்திட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர மாதிரி டைட்டில் தம்ப்நெயிலெல்லாம் போட்டிருப்பாங்க. தம்ப்நெயில் போட்டு பரவாயில்ல இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் நடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க வலைதளத்தில். எப்பவும் போல் அவங்க வீட்டில் கறி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி சொன்னதை இன்றைக்கும் சொல்கிறேன். நம்ம இளவரசர் எந்த காலத்துலையுமே எந்த இடத்துலையுமே திருந்தாத ஒரு சோம்பேறி மூக்கன். எது சொல்கிறீங்களா கேட்குறீங்களா? அதாவது அவர் ஒரு மருந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அந்த உத்தமர், நம்ம இளவரசன் என்கிற உத்தமர். இது சாப்பிட்டிங்கன்னா 45 நாளில் குடிக்கவே மாட்டீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 45 நாளைக்கு முன்னாடி இதுக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படிம்பாரு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா 45 நாள் ரிசல்ட் சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா 10 நாள் ரிசல்ட் தான் சொல்கிறாரு. இவர் சொல்கிற பார்த்தா அப்படி தான் இருக்குங்க. இவர் மருந்து சேல்ஸ் பண்ணி 1 மாதம் கூட ஆகலை, ஆனால் ரிசல்ட்டு அப்படியே இவருக்கு கொடுத்துட்டாங்களாமா. ஆனால் இவர் அதுக்கு விதிவிலக்கு. என்ன விதிவிலக்குன்னு கேட்குறீங்களா? இவர் இந்த 11 நாள் வீடியோ போடல. எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க குளிர் காய்ச்சல், அந்த காய்ச்சல், இந்த காய்ச்சல். எந்த குளிர் காய்ச்சலுங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிருக்கிறீங்க? எந்த குளிர் காய்ச்சல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் வீட்லேயே ட்ரீட்மெண்ட் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைப்பாய்டு, ஒரு வைரல் ஃபீவரு, இதுக்கு தான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆவாங்க. ஆனால் இவர் எதனால் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனான்னா, போதை போட்டுக்கிறாங்க, ஃபுல் போதை. அதாவது அது அவங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். அந்த சப்ஸ்கிரைபர் எனக்கும் சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் அது அவங்க சப்ஸ்கிரைபருக்கு எந்த காலத்தையும் தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அவங்க பேச மாட்டாங்க. ஒரு முதுகெலும்பு இல்லாத ஆணிகள். அப்புறம் எதை சொன்னாலும் பேசிகிட்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு சில பேர் அவங்க சேனலுக்கு போய் கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சில அறிவு இல்லாத ஜீவிகள் அவங்க சப்ஸ்கிரைபர் தான் சொல்கிறதுங்க, அவருக்கு ஷேர் பண்ணி விட்றாரு. என்னோடய வீடியோ அவர் பார்க்காம இருக்க மாட்டாரா? கண்டிப்பாக பார்ப்பார். நான் இளவரசனுக்கு நான் வருமானம் கொடுக்குறேன். 3 வீடியோவும் நான் நல்லா பார்த்து அவருக்கு வருமானம் கொடுக்குறேன். அது விட்டு போட்டு என்னோடய வீடியோ போய் பார்த்துட்டு அவருக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அவர் அவ்வளோ ஒரு நாலேஜ் இருக்கிற பர்சன்லாம் கிடையாதுங்க. அப்புறம் கூகுள் பே தான் கேள்விப்பட்டுக்கிறேன். கூகுள் ப்ளே அப்படி எங்கேயாச்சும் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அது சொன்னதாருன்னா நம்ம இளவரசன் நேற்று சொல்லியிருப்பார். அப்படியே எங்கள் வீட்டில் இதான் நடக்குது, அதுதான் நடக்குது. அப்புறம் அவர் ஒன்று சொல்லிக்கிறாரு, என்னை வச்சு கண்டென்ட் போடுறாரு. இவர் போடுறது கண்டென்ட்டா நான் கேட்குறது? வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் மக்களை ஏமாற்றிட்டு எங்கள் வீட்டில் தயிர் சோறுங்க, தக்காளி சோறுங்க, எங்கள் வீட்டில் குடல் கறிங்க, இது ஒரு கண்டென்ட்டானு கேட்குறேன். அப்புறம் ஒரு சிலர் நீங்கள் அறிமுகப்படுத்துகிறவங்களே இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு, அது வேணால் உண்மை தாங்க. அந்த துர்கா காந்தி, அப்புறம் 2-3 ராஜா ரூபி இதை சொல்லல. ஆனால் இவர் எந்த காலத்துலையும் பெரிய ஆளாக மாட்டார், அது வேறு விஷயம். நான் சொல்கிறேங்க, சமீபத்தில் இவரோட வீடியோ ஒரு 100K 150K போகணுன்னா ஒன்றா சண்டை பிடிக்கிற வீடியோ போகணும், இல்லைன்னா எங்கேயாச்சும் போய் நகை எடுக்கிற வீடியோ போடணும், இல்லைன்னா ஆக்சிடெண்ட்டுங்க, எங்கள் அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட்டு, எங்கள் தம்பிக்கு ஆக்சிடெண்ட் அப்படின்னு போடணும். மொத்தத்தில் இவர் மருந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இல்லாத நபர் தான் சொல்லுவாங்க. ஆனால் இவர்கிட்ட மருந்து வாங்குகிற 1ஆம் நம்பர் கோமாளிகள், முட்டாளிகள், அறிவில்லா ஜீவிகள். என்ன காரணம்னா 4 நாள் 5 நாள் போதை போட்டு அதில் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிக்கிறாரு. கேட்டால் குளிர் காய்ச்சலுங்கிறாரு, மூஞ்சியெல்லாம் வீங்கி இருக்குது. இவருக்கு அந்த சைடு எஃபெக்ட் வந்துருக்குது. தயவு செய்து உயிரோடு விளையாட வேண்டாம். என்ன காரணம்னா ஒரு மனிதனோட உடம்புல என்ன பிரச்சனை ஏது இருக்குதுன்னு அதனோட டாக்டருக்கு தான் தெரியும். இவர் டாக்டரோ கிடையாது, MBBSஓ கிடையாது. ஆனால் இவர் அந்த போதையை போட்டது இவங்க குடும்பமே சேர்ந்து மறைக்குது. இதுதான் நாடகம் அடங்கிறது. அப்புறம் பெரிய ஆளுங்க. இவர் இளவரசன் எந்த இடத்துலையும் பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியல. இவர் VVIPன்னு கிடையாது. இவராக ஏதாச்சும் ஒரு ஸ்கூலுக்கு சிறப்பு கெஸ்ட்டாக கூப்பிட்டா தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் இருக்கிறவங்க பெரிய ஆளுனா பல யூடியூபர் சொல்லலாம். மொத்தத்தில் நான் சொல்கிற சேனலில் போய் பாருங்கள், இந்தியா குட்டி. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், 7 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க. ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம். ஆமாம், நம்ம இளவரசன் 13 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒரு 50,000 போகிறக்க திணறாது. 13 லட்சத்தில் 50,000 தான் போகிறாங்களா?
பாக்கி 12,50,000 பேர் எங்கேன்னு எனக்கு தெரியல. கேட்டால் பெரிய ஆள் ஆகாதீங்க. எனக்கு யூடியூப்பில் பெரிய ஆள் ஆகணுங்கிறது அவசியமே கிடையாதுங்க. அது தேவையும் இல்லை, அது மூலதனமும் கிடையாது. ஆனால் அது முழுக்க எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் யூடியூபே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமே கத்தின்னு கிடக்கிறது நம்ம இளவரசன் சோம்பேறி மூக்க. 2025 இவரோட சாதனை என்னன்னு நீங்கள் எண்ணி லிஸ்ட் எடுத்து பாருங்க. சாதனை இல்லை, வேதனையாக தான் இருக்குங்க. அப்புறம் இவங்க அம்மா ஒரு ஆன்மீக பக்தர் தான். ஒரு பொங்குனாங்க. அதாவது இவங்க தங்கை சேனலுக்கார பேட் கமெண்ட் பண்ணாங்களாட்டுக்குது. பரவாயில்ல, அது தப்பு தான். ஆனால் பையன் அடுத்தவங்கள வந்து கண்டபடி திட்டுவார். ராமேஸ்வரம் போவார், அந்த ராமேஸ்வரத்தை பற்றி அவதூறு சொல்லுவார். ஆனால் அவங்க அம்மா ஒன்றும் சொல்லாது. இதுதான் அவங்க அம்மாவோட ஆக்டிங் தான் நான் சொல்லுவேன். பையன் என்ன தப்பு பண்ணாலும் ஒன்றும் வந்து திட்டாது. ஆனால் பையனுக்கோ அவங்க மகளுக்கோ யாராச்சும் கமெண்ட் பண்ணால் அவங்க அம்மாவுக்கு சீறி பாய்வாங்க. இதுதான் அவங்க அம்மா. மொத்தத்தில் இளவரசம் மறுபடியும் போதை தான் போட்டிருக்கிறது. இதை அடித்து தான் நான் சொல்லுவேன், ஆணித்தரமாக சொல்லுவேன், கேரண்டியாக தான் சொல்லுவேன். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி நாடகம் போடுறாங்க. அப்புறம் குளிர் காய்ச்சல்னு சொன்னாங்க. அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைனாங்க. அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பூரா கறி தான். ஆக்டிங் நேற்று பார்த்துருப்பீங்க. இதுதான் இவங்களோட நாடக மேடை. மொத்தத்தில் இவர்கிட்ட குடிமருந்து வாங்கணும். ஒன்றா நம்பர் கோமாளிக்கு தயவுசெய்து யாருமே வாங்காதீங்க. அது ஒரு யூஸும் கிடையாதுங்க. அதே குடிமருந்து சாப்பிட்டு மறுபடியும் போதை போட்டவர் தான் 2 டைம் மறுபடியும் குடிச்சிருக்காரு. ஆனால் அது குடும்பத்துக்கும் தெரியும். ஆனால் இவங்க உட்காந்துட்டு 1000 ரூபாய்க்கு மருந்தை வாங்கி போட்டு 2000 2500 விற்றுட்டு லட்சக்கணக்கில் லாபம் பார்க்குறாங்க. மருந்தில் தான் இப்போ இவருக்கு வருமானம், வேறு எதுவும் கிடையாது. யூடியூப்பு ஒரு 11 நாள் வீடியோ போடலினாலுமே அந்த மருந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மருந்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. டாக்டருக்கும் இவருக்கும் என்ன கமிஷன் எனக்கு தெரியல. ஒரு டாக்டரே மருந்து சப்ளை பண்ணக்கூடாதுங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தால் சப்ளை பண்ணலாம். மொத்தத்தில் இவர் வந்து பொட்டலம் அடிக்கிறவாட்ட மருந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அது குடிமருந்து. இவர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடியை பற்றி பேசுகிறாரு. எல்லோரும் திருந்துங்க. ஆனால் நான் எந்த காலத்திலும் திருந்த மாட்டேங்க. என் வாயில் புகையில வச்சு தான் பேசுவேன், சிகரெட்டை வச்சு தான் பேசுவேன். அப்புறம் தங்க நகை பற்றி பேசுகிறாரு. எல்லோரும் சீட்டு போடுங்க. தங்க நகையில் ஆப்பு வந்துருக்குது, அந்த ஆப்பு வந்துருக்குது. எல்லோரும் உழைச்சி தான் போடுவாங்க. ஆனால் நான் எப்படின்னா இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு இலவசமாக ஏதோ மொக்கையாக வீடியோ போட்டு அதில் தங்க நகையுமே அதையுமே எடுப்போம். ஆனால் நீங்களாம் இந்த எல்லாத்துக்கும் தங்க நகை பற்றியும் தெரியுங்க. ஆனால் இவர் என்ன புதுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இவர் ஒருத்தர் தான் உட்காந்துட்டு வீடியோ போட்டு இலவச வருமானம் பார்த்து தங்க நகையுமே வெள்ளியும் எடுத்துகிட்டு இருக்கிறது. அடுத்தவங்களாம் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் தங்க நகை எடுப்பாங்க. ஒரு சோம்பேறி மூக்குன்னு சொல்கிறாருங்க. உழைக்கா சோம்பேறி மூக்கை. ஓகே, இவர் மாதிரி ஒரு சோம்பேறி மூக்கனை இந்த 2025 நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.